டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நார்மலாக கட் ஜாக்கெட் அப்படின்ற ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது, அளவு ப்ளவுஸை வச்சு அப்படின்ற விஷயத்தை கவனிப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து 80 சென்டிமீட்ரு. ஃபஸ்ட்டில் மார்பு சுற்றளவு மிடில் டாட்டுக்கு நேராக டேப்பை பிடிச்சி அதே உயரத்துலேயே சுற்றளவு எடுத்துக்கணும். எடுக்கும்போது வி பட்டியை கழித்து தான் அளவு எடுக்கணும். கொக்கி பட்டியை சேர்த்துக்கணும். 37 அங்குலம். இந்த 37 அங்குலத்துக்கு எப்படி பீஸ் கட் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கரை பகுதி வாக்கில் மடிச்சுக்கணும். அதாவது 80 சென்டிமீட்டரை 4 பகுதியாக மடிச்சுக்கணும். முப்பத்தி 37 அங்குலம் மார்பு சுற்றளவு வரும்போது உண்மையான அளவு 36 அங்குலம் அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் கணக்கு. இந்த அளவு ப்ளஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உண்மையான அளவு 36 அங்குலமாக இருக்கும். இப்போ அது இல்லை விஷயம். இப்போ 37 அங்குலம் நமக்கு அளவு ப்ளவுஸை கிடச்சிருக்கு. அதை ரெண்டாக பிரித்தோம்னா 18 அங்குலம் ப்ளஸ் 2.5. 18 அங்குலத்தையும் 2 அங்குலத்தையும் கூட்டும்போது 21 அங்குலம் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும். 18 ப்ளஸ் 2.5 21. இப்படி வச்சு கட் பண்ணும்போது ஹாம்கோலாண்ட ஒரு அங்குலம் நம்ம துணி வச்சு தைக்கிற அளவுக்கு பீஸ் கிடைச்சிடும். இப்போ இதை மடிப்பு நம்ம சைடில் மடிப்பு வர மாதிரி மடித்து கிரிக்கணும். பாருங்கள், சரியாக கொஞ்சம் கூட முன்ன பின்ன போகக்கூடாது. ஷார்ப்பாக இருக்கணும். நகத்தில், அதாவது தான் வலது கை ஆள்காட்டி விரல் நகம் வளர்க்கணும், இடது கை கட்டை விரல் நகம் வளர்க்கணுன்றது இதுக்காகத்தான் சொல்கிறது. இது சரியாக இப்படி வச்சு தேய்ச்சிக்கணும். ஒரு நூல் அளவு கூட விலகக்கூடாது. முக்கியமான விஷயம். பாருங்கள், இது நல்லா சரியாக படியை வச்சுக்கலாம். ஸ்கேலாண்ட ஒரு அடி ஸ்கேல் எடுத்து படியை வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு புதுமையான கட்டிங் அமைப்பை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த சேனல்லையும். இங்கே பாருங்கள், இதை சரியாக வச்சு கட் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸில் மார்பு சுற்றளவு 36 அங்குலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை 12ஆல் பிரிச்சுக்கணும். கணக்கு தெரியாதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பட்டியல் அமைப்பு முறைன்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை போய் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 12ஆக பிரிக்கும் போது 3 அங்குலம் கிடைக்கும் ப்ளஸ் 1 அங்குலம். அப்போ 4 அங்குலத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஜாக்கெட்டோடைய உடல் சுற்றளவு 36 அங்குலம். அதை 12ஆக பிரிக்கும்போது 3 அங்குலம் ப்ளஸ் 1 அங்குலத்தை கூட்டி கணக்கிடும்போது 4 அங்குலம். அங்கே தான் வந்து பாயிண்ட் பண்ணணும். டாட்டோட உயரம் எப்பயுமே 3 அங்குலம் தான். எல்லா ப்ளவுஸும் 3 அங்குலம் தான் நம்ம குறிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மீதி இருக்கிற உயரத்தை டாட் முடிகிற இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், டாட் முடிகிற இடத்துல பிடிச்சாச்சு. மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஷோல்டரோட சேர்த்து பாயிண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஹைட் அளந்துக்கணும். 13 அங்குலம் கிடைக்கிது. இது ஒரு நேர்கோட்டுக்காக இப்படி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைட்லேயும் 13 அங்குலம் வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்குவோம். இஸ்காலோட ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இங்கே ஒரு மார்க் போட்டுக்குவோம், பாயிண்ட்டு. பாருங்கள், அந்த கோட்டாலே மடிப்பை சரியாக கொடுத்துக்கணும். நல்லா இஸ்கோலை உள்ள விட்டு மடிக்கலாம், இல்லை அப்படியே கூட மடிச்சுக்குங்க. சுருக்கம் இல்லாமல் மடித்தா சரிதான். அந்த கீறி விட்டுட்டு நம்ம வச்ச 13 அங்குலம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேலை விட்டு உள்ளே தள்ளிக்கணும். செக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 13 அங்குலம். ஓகே இருக்குது. இப்போது
பின்பக்கம் இடுப்பு இறக்கத்தை எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். பின்பக்கத்தை எடுக்கும்போது ஷோல்டர் தையல்லேருந்து கணக்கெடுங்க. அது ஏன்னு சொல்கிறேன். தையல்லேருந்து அளந்துக்குங்க. அப்படியே வாங்க கீழே. இறக்கம் கேட்டால் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், இல்லைனா அப்படியே புள்ளி அடிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ இருக்குது, 13.25 ப்ளஸ் இங்கே தான் வந்து ஷோல்டருக்கு கீழே குறிக்கணும். இது வித்தியாசமான கட்டிங் முறை, ஆனால் சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ 13.5 அளவு ஷோல்டர் அந்த 1/4 இன்ச்சியை கீழே ஏன் குறிக்கிறேன்றது நீங்கள் அளவு ப்ளஸ் தச்ச பிறகு பாருங்கள். 13 அங்குலம் பின் இறக்கம் கோடு போட்டுக்குவோம். அப்படியே ஸ்கேலில் வச்சிங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் நமக்கு மடிப்பு கிடைக்கும். அதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் பின்பக்க அளவு. ரைட். இப்போ கழுத்து அகலம், அதாவது 37 அங்குலம் உடல் சுற்றளவுக்கு அங்கே பாருங்கள் ஆம்கோல் அளவை அப்படியே குறிச்சிக்கலாம். மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து அங்கே ஆம்கோல் தையல் தான் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் கழுத்து 2.5 அங்குலம், 37 அங்குலம் உடல் சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு 2.5 அங்குலம் கழுத்து அங்குலம் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற பாயிண்டில் தான், இடுப்பு கோட்டை விட மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து தான் கழுத்தை மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் ஏன்னு பின்னாடி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மார்க் போட்ட இடத்துல 2.25 அங்குலமாக வச்சுக்கணும். அந்த 1/4 அங்குலம் கழுத்து கிராஸ் அமையணும், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் மேலே 2.5 கீழே 2.25 ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ இங்கே மார்க் பண்ண இடத்துல கழுத்து கட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் மேலே ஷோல்டர் தையல் அப்படியே இருக்கிற அந்த ரவுண்டை எங்கே போய் பொருந்ததோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுதான் உண்மையான கழுத்து கட் பண்ணுற இடம். இந்த வித்தியாசம் ஏறக்குறைய 1.25 அங்குலம் வித்தியாசம் இருக்கு இல்லையா, பாருங்கள் 5, 6.5 ஏறக்குறைய 1.5 அங்குலம் வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நான் எங்கே கொடுத்து கட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இப்போது பின்பக்கம் கழுத்து இறக்கத்தை இங்கே பாருங்கள் 2ஆக மடிச்சுக்கணும். மேலே இருக்கிற பாயிண்ட்டு, இடுப்பு கோட்டுக்கு மேலே இருக்கிற பாயிண்டில் சரியாக வச்சு முடிகிற இடத்துல சரியாக பாயிண்ட் பண்ணிக்கணும். இதுதான் மெத்தேடு. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் 2.25 அங்குலம், அதாவது டோட்டலாக இடுப்பு கோட்டிலேருந்து மேலே 2.25 அங்குலம், இடுப்பு மடிப்பு சேர்க்கும்போது 3.25 அங்குலம் கிடைக்கும். இது ஒரு கணக்கு, மார்க் போட்டுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அங்கே பாருங்கள், அங்கே இருந்த 1.5 இன்ச்சு அகலத்தை இங்கே நான் ஏற்றுவேன். ஃபஸ்ட்டு 2.25 போட்டு கழுத்து கட் பண்ணுற இடத்துக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த இந்த வித்தியாசத்துக்கும் இருக்கிற 1.5 அங்குலத்தை இங்கே கொடுக்கணும். பட்டியில் கொடுத்து பாருங்கள் எப்படி இணைக்கணும் பாருங்கள். கட்டிங் இதுதான் இப்படி செஞ்சால் தான் ப்ளவுஸ் சரியாக உடம்புல உட்காரும். இதுதான் பெல்ட்டு உண்மையான கட்டிங் அமைப்பு முறை. இப்போ கழுத்தை பாருங்கள் மேலேருந்து தான், அதுதான் அந்த ரவுண்ட்லேருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இது திரும்ப திரும்ப பாருங்கள் புரியும் என்னென்னு. இங்கே